கெத்தா இருக்க போறீங்க, நல்ல வேலை நடக்க போகுது. செப்டம்பர் வரைக்கும் ஜூன் வரைக்கும் சூப்பர். வீடு கட்டாதவங்க வீடு கட்டி முடிச்சிருவீங்க. புதுசா வீடு வாங்குறதுக்கான எண்ணம் வரும். குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். தொட்டதெல்லாம் வெற்றியாகும். தனுசுக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை. குடும்பம் அமையாத தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமையும். மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, பேச்சை தொழிலாக கொண்டு பிழைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன். பணவரவு அல்டிமேட்டா இருக்கு. வணக்கம், நான் உங்க வித்யா கார்த்திக். 2026வது வருடம் பிறக்கவிருக்கக்கூடிய பராபவ வருட தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பராபவ வருடம் என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன காத்திருக்கிறது, இதுல நான் கவனமா இருக்கணும். இந்த வருஷமாவது நான் நினைச்சதெல்லாம் வாங்கிடுவேனா, இந்த வருஷம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், ஒன்னா ரெண்டா அப்படின்ற மாதிரி ஒரு 3 ஸ்பெஷல் மூமெண்ட் இந்த வருடம் உங்களுக்குன்னு காத்துட்டு இருக்கிறது. ஆமா, 12 வருடத்திற்கு அப்புறமாக குரு தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி வந்து அமரப் போகிறார். எப்போ? ஜூன் மாதம் 1ஆம் தேதி. ஸோ இந்த தடவை பராபவ வருடத்தில் குரு பயிற்சி இருக்கு. அதை தாண்டி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேதுக்கள் தன்னுடைய இடங்கள்ல இருந்து இறங்கி வரப்போறாங்க. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே இறங்கி மகரத்தை நோக்கியும், சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படியே மேலே ஏறி கடகத்தை நோக்கியும் தன்னுடைய இருப்பை நிறுத்தி கொள்ள போகிறார்கள். அந்த மாதிரி குரு 12 வருடங்களுக்கு அப்புறமாக தனக்கு பிடிச்ச உச்ச வீடான கடகத்தில் வந்து அமரப் போகிறார். அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது கிட்டத்தட்ட 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை இயக்க போறார். வேலை, தொழில், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் உலக மக்களுக்கு கொடுக்க குரு தயாராகிட்டார். ஓகே, அதை தாண்டி இன்னொன்று இருக்கு. ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பான விஷயம், குரு கேது எப்பொழுதெல்லாம் இணைகிறதோ அப்ப கேள யோகம் உண்டாகும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கேள யோகம்னா கோடீஸ்வர யோகம் வரும். அப்போ குரு இருக்கக்கூடிய 4ஆம் இடத்துல கடகத்தை நோக்கி கேது தன்னுடைய இருப்பை செலுத்த போறாரு. எப்போ? டிசம்பர் மாதம். அந்த டிசம்பர் மாசத்துல இருந்து அந்த கேள யோகம் அப்படின்றது எகெயின் குருவுடைய பயிற்சி சிம்மத்துக்கு வர வரைக்கும் நிகழப்போகுது. இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அமைப்போட இந்த பராபவ வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் செய்ய போகிறது, என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, இந்த ஒரு வருடம் நான் நினைச்சதெல்லாம் வாங்கிடுவேனா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். தன்னலமே இல்லாத, நான் சுயம் அப்படின்னு சொல்றதுல அதீத கர்வம் வைத்திருக்கக்கூடிய நெருப்பு ராசியான தனுசு ராசிக்காரர்களுக்கு, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மேடம் பில்டப்லாம் ஓவரா இருக்கு அப்படின்னா இருக்கு, வாங்க பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போதுன்னா இது வரைக்கும் சூப்பரா இருக்கு. ஏன்னா குரு தான் வீட்டை தானே பார்க்குறான். ரொம்ப அழகா இருக்க போறீங்க. ராசிநாதன் நல்ல பொசிஷன்ல இருக்காரு. வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. சூப்பரா இருக்காரு. உச்சத்தை நோக்கி போக போறாரு. கெத்தா இருக்க போறீங்க. நல்ல வேலை நடக்க போகுது. செப்டம்பர் வரைக்கும் ஜூன் வரைக்கும் சூப்பர். ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஆட்கள் தனுசு ராசிக்காரன். சனியோ இருக்கிறது 4ஆம் வீட்டுல. அர்த்த அஷ்டம சனின்னு பேரு. இது பேரு அஷ்டம சனியோட பாதி. அதுக்கப்புறம் குரு பலன் வரும். ஆனா செப்டம்பருக்கு அப்புறம் திரும்ப ராசிநாதன் கீழே வந்துருவாரு. ஆனா சிம்ம வீட்டுல உட்காருதுன்றது ஒரு வகையில் நம்மளுக்கு நல்ல விஷயம் தான். ஆனாலுமே உட்காந்து குரு இருக்கிற இடத்த வந்து ஃப்ரீஸ் பண்ற இடத்துல பாக்குற பார்வை சூப்பரா கொடுக்குறாரு. வீடு கட்டாதவங்க வீடு கட்டி முடிச்சிருவீங்க. புதுசா வீடு வாங்குறதுக்கான எண்ணம் வரும். அம்மாக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனை சரியா போகும். இல்ல அம்மாக்கு ஏதாவது ஒரு லோன் வாங்கி சில விஷயத்த பண்ணணுன்ற மாதிரி பண்ணுவீங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். தொட்டதெல்லாம் வெற்றியாகும். தனுசுக்கு சோம்பேறித்தனம் மட்டும் அதிகரிக்கும். அதை மட்டும் பார்த்துக்கங்க. நிறைய கொஞ்சம் பொறாமப்பட வைக்கும். அர்த்தாஷ்டம சனி சில பேரை பொறாமன்னு சொல்ல வேணாம், நான் என் பட்சத்தில் ஏக்கம்னு பட வைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பேசுற நிதானமா இருக்கணும். 2ஆம் இடத்துக்கு ராகு வரப்போறாரு. எல்லாம் தெரியும்னு பிரம்மாண்டமா பேச வச்சு அப்போ வச்சிருவாரு. யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க தனுசு ராசிக்காரங்க. இந்த தடவை அதெல்லாம் நடக்கும். யூஸ்வலி நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கிற ஆட்கள் தான் தனுசு ராசிக்காரங்க. உங்களா சீனா தான் நீங்க திரும்ப சீண்டுவீங்க. இல்லாட்டி ஏன் போய் தொலைறான் போன்னு விட்டு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல மனசு படைச்சவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. ஆனா உங்களையே சீன்றதுக்கு தான் ஆள் வரும். இந்த தடவை கவனமா இருக்கணும். அப்புறம் சனி வேலையை காட்டணும்ல, சுயம் பாதிக்கப்படும். இது வரைக்கும் இருந்ததுல ஏதோ ஒரு நீங்களா மனசளவுல நிஜமா அப்படின்னா இல்ல. ஏன்னா சனி ஒரு மாயையை தான் கிரியேட் பண்ணுவார். அந்த மாயைக்குள் மனசு மயங்கி நம்ம மன ரீதியாக கஷ்டப்படுறதுதான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சனிலையும் நடக்குமே தவிர, ரொம்ப ரேரா தான் வந்து ஜாதகம் ரொம்ப மோசமா இருந்தா மட்டும்தான் இந்த 7.5 சனிலையோ, அஷ்டம சனிலையோ, அர்த்தாஷ்டம சனிலையோ, கண்டக சனிலையோ பிரச்சனை வருமே தவிர, மற்றபடி மன ரீதியான பிரச்சனை தான் வரும். நிறைய பணத்துக்கு இருந்த இது சரியாயிடும். யாரையும் நம்பி சில விஷயத்த மேற்கொள்ளாதீர்கள். கடைசியில் முதுகுல குத்திட்டு போயிடுவாங்க. 2ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது அடுத்தவங்களை நம்புனீங்கன்னா கவனம். செப்டம்பர், அக்டோபருக்கு மேலே ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். 8ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்தல்ன்றது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நல்லது கிடையாது. என்னதான் உச்சமாக இருந்தாலும் 8ஆம் இடத்தை ஃப்ரீஸ் பண்ணுவார், ஓகே. பட் குரு விரிவடைய செய்வார். திடீர்னு சில விஷயத்த நடக்க வைப்பார். ஹெல்த் கவனமா பார்த்துக்கணும். ஆரோக்கிய பிரச்சனை வரும். மரபு ரீதியாக சுகர் பிரச்சனை வரும். இது வரைக்கும் வராதவங்களுக்கு சுகர் எட்டி பார்க்கும்.
முட்டி வலி, கால் வலி, தலைவலி இது மட்டும் தான் இந்த தடவை தனுசுக்கு. மத்த எல்லாம் நல்லா இருக்க போகுது. வீடு வாங்க போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க, கட்டாத வீட கட்டி முடிக்க போறீங்க. உங்க திறமைய வெளிப்படுத்த போறீங்க. 4 பேர கூப்பிட்டு நல்லது பண்ண போறீங்க. மன ரீதியாக கொஞ்சம் கவலைப்படுவீங்களே தவிர, ஆனா தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்கிறேன், காசிப் பேசாதீங்க. 8ஆம் இடம் காசிப் பேச வைக்கும். காசிப் பேசாதீங்க. நான் பார்த்து வளர்த்தேன், நான் பார்த்து செஞ்சேன். ஏதாவது சொன்னீங்கன்னா, அது மூலமாக அவஸ்தைய சந்திப்பீங்க. அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. அது தேவையில்லாத வீண் விரயத்தில கொண்டு போய் விடும். உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு அவன் உங்கள பார்த்து காப்பி அடிச்சுட்டு போயிடுவான். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. யார பத்தி யார்கிட்டயும் ரொம்ப பேசாதீங்க. உங்களுடைய மதிப்ப நீங்களே கெடுத்துப்பீங்க இந்த தடவ. 8ஆம் இடம் அசிங்க அவமானம் தான். அங்க போய் ராசிநாதன் அமர்றாரு. அது உச்சமாகி அமர்றாரு. கவனம். நெருப்புனா வாய் வந்துராது. நல்லது நடக்காம போச்சுன்னா பரவால்ல. நீங்க என்ன திட்டுவீங்க அவ்வளோதான். அது உங்களுக்கு எனக்கும் முடிஞ்சு போகும். ஆனா நான் சொல்லி ஒருவேளை ஏதோ ஒண்ணு நீங்க குறைச்சுக்கிட்டு அது உங்களுக்கு நல்லதாயிடுச்சுன்னா அதுதானே சந்தோஷம். கொஞ்சம் கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள்ல போயிட்டு வர இடத்துல, வெளியில வெளில டிராவல் பண்ற இடத்துல, 3ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் நெறைய அலைய வைப்பாரு. அலைச்சல குடுப்பாரு. கம்யூனிகேஷன வளர்ப்பாரு. வளர்த்துக்குன்ற எண்ணத்த உருவாக்குவாரு. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கவங்க நெறைய போவீங்க. வெளியில போவீங்க. கோர்ட்டு, கேஸு அதெல்லாம் நிக்கும். அதுவும் செப்டம்பருக்கு அப்புறம் 2ஆம் இடத்துல ராகு வந்ததுன்னா, குடும்பத்துக்குள் வேற இதுவரைக்கும் மறுதிருமணத்துக்கு வெயிட் பண்றவங்களுக்கு மறுதிருமணம் நடக்கும். 2ஆம் குழந்தை பிறக்கும். ஆசையை தூண்டுவான் ராகு. பணத்து ரீதியாக, குடும்ப ரீதியாக. அப்ப அதெல்லாம் சரிப்பட்டு வரும். ஸோ பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. நல்லா தான் இருக்கு. முயற்சியெல்லாம் பிரம்மாண்டமா பண்ணணும், பண்ணணும், பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். இந்த 3ஆம் இடம் தான் காசிப்ப சொல்ற இடம். அங்க போய் ராகு உட்கார்ந்துருக்கான். அதனால தான் சொல்றேன். கொஞ்சம் காசிப் பேசாதீங்க. கொஞ்சம் அந்த நாள்ல சனி இருக்கும்போது அடுத்தவர்களை பார்த்து பொறாமப்பட வைக்கும். பொறாமப்படாதீங்க. நம்மளுக்கு வேலை நெறைய இருக்கு. தனுசு ராசிக்காரரை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்கணும் இந்த வருடம். திறமை, தன்னம்பிக்கை, சாப்பிடுறதுக்கு நேரம் இருக்காது. சாப்பிட முடியாம எதையாவது ஒரு வேலை இழுத்துக்கிட்டே இருக்கும். குரு பார்க்க வரும்போது அது நல்லா சாப்பிடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். கொஞ்சம் அக்கா, தங்கச்சிகிட்ட கவனமா இருங்க. சரியா? மத்தபடி எல்லாம் சூப்பரா இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? ரொம்ப நல்லா படிப்பீங்க. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை. வேற என்ன வேணும்? ஜெயிச்சுடுவீங்க. தனுசு ராசிக்கார பிள்ளைங்க இந்த தடவ ஜெயிச்சுடுவீங்க. 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடியக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு டைம் பீரியட். ஏன்னா தசாபுத்தியை பொறுத்து இந்த வயது ஒருத்தவங்களுக்கு அல்டிமேட். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை. குடும்பம் அமையாத தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமையும். ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கு. என் பிள்ளை மூல நட்சத்திரம், என் பிள்ளை பூர நட்சத்திரம். வரமே அறைய இந்த வரன் அமையும். குழந்தை பிறக்கும். மூல நட்சத்திரக்கார பையங்களுக்கு இந்த தடவ புத்திரன் பிறப்பான். பையன் பிறக்கும். வாய்ப்புகள் ரொம்ப நாளா இருக்கு. இல்ல பையனுக்கு ஏதாவது பண்ணுவாங்க மூல நட்சத்திரக்கார பசங்க. மூல நட்சத்திரக்கார பெண்களாக இருந்ததுன்னா இந்த தடவ சேர்க்கை உண்டு. இதுவரைக்கும் விட்ட பிடியிலிருந்து வெளில வருவீங்க. நல்லா இருக்கு. திடீர்னு ஒண்ண கத்துக்க போவீங்க. நெறைய பேருக்கு இந்த புதனுடைய ஆளுமைக்குள் வேலை கிடைக்கும். வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்வீர்கள். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருந்ததுன்னா. யாரெல்லாம் டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்றீங்களோ, யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ, மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, பேச்சை தொழிலாக கொண்டு பிழைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன். பண வரவு அல்டிமேட்டா இருக்கு. கவலையே பட வேணாம். 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கவங்களுக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். எஸ்பெஷலி ஹெல்த்த பார்த்துக்கணும். சுகர பார்த்துக்கணும். பிபிய பார்த்துக்கணும். பரம்பரை நோய்கள் சில தாக்கும். கவனம். யார பத்தியும் காசிப் பேசாதீங்க. பிரச்சனையில ஃபேஸ் பண்ணுவீங்க. கூடா நட்பு கேடு விளைவிக்கும். உங்கள உசுப்பேத்தி விட்டு உங்கள வச்சு அவங்க குளிர் காய்ச்சிட்டு போயிடுவாங்க. அவன பத்தி குளிர் காயறான்னு தெரியாமயே மாட்டிப்பீங்க. கவனமா இருக்கணும். மன ரீதியாக எதையும் பத்தி போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லாம் நல்லது தான் நடக்க போகுது. குரு பார்க்கும்போது இன்னும் நல்லது தான் நடக்கும். ஒரு 2, 3 மாசம் கொஞ்சம் ஒரு மாரி இருக்கும். பார்த்து நடந்துக்க. இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு மிகச்சரியான யோகத்த குடுக்கும். ஒரு வெத்தல ரூ. 1 ஒரு பாக்கு. எல்லா வீடியோலும் சொல்றேன். உங்களுக்கும் சொல்றேன். செஞ்சு பாருங்க. கைமேல் பலன் கிடைக்கும். 13 நாள் தொடர்ந்து ஆஞ்சநேயரை வழிபாட்டு பண்ணிட்டு வர 1 மாசம் பண்ணுங்க. திரும்ப கொஞ்சம் கேப் விடுங்க. ரொம்ப பிரச்சனை ஆச்சுன்னா 2 மாசத்துக்கு அப்புறம் திரும்ப இத கன்டினியூ பண்ணுங்க. ஆஞ்சநேயர் அருளால் நிறைய ஞானமும், தைரியமும், வீரியமும், விஜயமும், வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது.